பீன்ஸ் கேரட் பிடிக்காதவங்க கூட இந்த கிரேவியை வச்சா ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதாவது பீன்ஸ் கேரட் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அரை வேக்காடாக இருக்கிற டைமில் 3 தக்காளியாக மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா குழம்பு கொதிக்கிற மாதிரி நல்லா கொதிக்கணும். காய் நல்லா வெந்து வரணும். 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு நல்லா காய் வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் ஆச்சி சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நான் எந்த மசாலா உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன்னு தெரியணுங்கிறதுக்காக பேக்கெட் காட்டுறேன். இதே போடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொதி அடங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா சூப்பரான பீன்ஸ் கேரட் கிரேவி ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாட்டா பாய், லவ் யூ ஆல்.